உள்ளது. எபிசோட் 54. வாயடைத்து போன சாவித்ரி. கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற இருந்தது. மாநாடு என்று பொதுவாக சொன்னாலும் அது ஒரு சிறிய விருந்து போலத்தான் நடைபெறும். இந்திய அளவில் மருத்துவ துறையில் உள்ள புகழ்பெற்றவர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள். அந்த மாநாட்டிற்கு செல்வதற்காகத்தான் சாணக்கியாவின் குடும்பம் கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு அழைப்பு இருந்தது. வழக்கமாக இது போன்ற மாநாடுகளுக்கு ஷீலாதான் செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அவர் கோபித்துக் கொண்டு சென்றதால் கல்கி, சாணக்கியா மற்றும் காயத்ரி ஆகிய மூவரும் கிளம்பி சென்றார்கள். கோயம்புத்தூரில் உள்ள மிக முக்கியமான ஹோட்டலில் அந்த மாநாடு நடைபெற இருந்தது. அந்த ஹோட்டல் ஈஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமானதுதான். இவர்கள் சென்ற அந்த நேரத்தில் கூட அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு இடதுபுறம் விஜய் ஒரு மதிய உணவு மீட்டிங்கை நடத்தி கொண்டுதான் இருந்தான். தன் தொழில்துறை நண்பர்கள், பார்ட்னர்கள் என அனைவருடனும் சேர்ந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தான். அவர்கள் உணவறிந்து கொண்டே தங்கள் கம்பெனி திட்டத்தை பற்றியும் வருங்கால கனவுகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மிகுந்த ஆர்வத்துடன் கிளம்பிய சாணக்கியா குடும்பம் அந்த மாநாட்டிற்கு விரைவாக வந்து சேர்ந்தார்கள். இந்திய அளவில் புகழ்பெற்ற மாநாடு என்பதால் அழைப்பிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிப்பார்கள். மிக குறைந்த அளவிலேயே அழைப்பிதழ்கள் அளிக்கப்பட்டு மிகவும் முக்கியமான நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பிதழ்களில் ஒரு QR கோடு இருக்கும். அதனை ஸ்கேன் செய்தால் அழைப்பிதழ்களை கொண்டு வருவோரின் பெயரும் ஊரும் வந்துவிடும். அதை உறுதி செய்த பின்னரே அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு உள்ளே அனுமதிப்பார்கள். இதுதான் அங்கே நடைமுறையாக நடந்து கொண்டிருந்தது. சாணக்கியா குடும்ப கம்பெனியின் போட்டியாளர்களான MG ப்ராடக்ட் நிறுவனத்தினர் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் இந்த முறை புது முயற்சியாக இதனை அறிமுகம் செய்து இருந்தார்கள். சாணக்கியாவின் குடும்பம் ஹோட்டலை அடைந்து மாநாடு நடைபெறும் மேல் மாடிக்கு கூட்டி சென்றார்கள். உள்ளே நுழைய போகும் இடத்தில் பெரிய கியூ நின்று கொண்டிருந்தது. ஒவ்வொருவரிடமும் அழைப்பிதழை பெற்று அந்த QR கோடு ஸ்கேன் செய்த பின்னரே உள்ளே அனுமதித்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த QR கோட்டை காட்டுவதற்காக தங்கள் அழைப்பிதழ்களை எடுத்து தயாராக வைத்துக் கொண்டிருந்தார்கள். காயத்ரியிடமும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பிதழ் இருந்தது. அதனை எடுத்து வைத்துக் கொண்டு தயாராக இருந்தாள். அந்த வரிசை மெதுவாக குறைய தொடங்கியது. ஒவ்வொருவராக உள்ளே செல்ல செல்ல முழு வரிசையையும் உள்ளே சென்று பின்பு சாணக்கியா குடும்பத்தாரின் முறை வந்தது. காயத்ரி தன்னிடமிருந்த அழைப்பிதழை எடுத்து காட்டினாள். அவர்கள் அதனை ஸ்கேன் செய்தார்கள். ஆனால் ஏதோ தடை ஏற்பட்டு அந்த QR கோட் ஸ்கேன் ஆகவில்லை. அதனை கண்டதும் சாணக்கியனின் குடும்பத்தார் பெரும் குழப்பமடைந்தார்கள். அந்த ஊழியர்களும் 2-3 முறை ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. உடனே அவர்கள், மேடம், இது ஃபேக் இன்விடேஷன் மாதிரி இருக்கு, உங்களுக்கு உள்ள போக பெர்மிஷன் இல்ல என கூறிவிட்டான். அதனை கேட்டதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. நாங்க இங்க பெரிய கம்பெனி, எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு எப்படி சொல்லலாம் என்று கேட்டார். அதனை கேட்டதும் அந்த ஊழியர்கள், நீங்க யாரா வேணும்னாலும் இருக்கலாம் மேடம், சாரி, ஆனா கரெக்டான இன்விடேஷன் இருந்தா மட்டும்தான் உள்ள விட முடியும், எங்க கடமையை செய்ய விடுங்க என்று கூறிவிட்டார்கள். அப்பொழுது சாணக்கியா குடும்பம் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயிருந்தார்கள். மிகவும் கோபத்தில் சாணக்கியா தனது கைகளை முறுக்கி கொண்டார். மேலும் அந்த ஊழியர்கள், சார், உங்ககிட்ட இன்விடேஷன் இல்லனா கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, இல்லனா இங்கிருந்து கிளம்புங்க, பின்னாடி வர கெஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று கூறினான். ஏற்கனவே கோபமாக இருந்ததால் சாணக்கியாவுக்கு இது மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அந்த இடத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது கல்கியும் தான் என்ன செய்வதென்று சிந்தித்தாள். உலகில் நடக்கும் அனைத்து முக்கியமான மருத்துவத்துறை மாநாடுகளுக்கும் கல்கிக்கும் இன்விடேஷன் வரும். கல்கி உலக அளவில் புகழ்பெற்ற மூளை அறுவை சிகிச்சை நிபுணரான மயூரி என்பது நாம் அறிந்ததே. அவ்வாறு வரும் இன்விடேஷன்களை இவள் பிரித்து கூட பார்க்க மாட்டாள். அப்படியே டெலிட் செய்து விடுவாள். அந்த மெயில்கள் அனைத்தும் மொத்தமாக ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுவும் புகழ்பெற்ற மாநாடு என்பதால் நிச்சயமாக கல்கிக்கு இன்விடேஷன் வந்திருக்கும் என்று கல்கி சிந்தித்து அறிந்தாள். தனது போனை எடுத்து மெயிலை ஓபன் செய்தாள். டெலிட் செய்த அனைத்து மெயில்களையும் தேடத் தொடங்கினாள். அவளுக்கு பல நூற்றுக்கணக்கில் இன்விடேஷன் வந்திருந்தது. அதில் கோயம்புத்தூரில் நடக்கும் இந்த மாநாட்டிற்கு இன்விடேஷன் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டே தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு உலக அளவில் பல இடங்களில் இருந்து வந்திருந்ததால்
இந்த ஒரு இன்விடேஷனை கண்டுபிடிப்பதற்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. அவள் அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த போது, சாணக்கியா குடும்பமா இங்க என்று ஆச்சரியமாக சொல்லிக்கொண்ட ஒரு குரல் கேட்டது. அதனை கேட்டதும் அவர்கள் மூவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கு டாக்டர் சாவித்ரி நின்று கொண்டிருந்தாள். இந்த சாவித்ரி தான் கல்கியுடன் மருத்துவமனையில் பிரச்சனை செய்தவள். அதே போன்று சாணக்கியா குடும்பத்திற்கும் எதிரியான எம்ஜி பார்மசி குழுவின் தலைவரின் சிஷியை. ஏற்கனவே அவளுக்கு கல்கியின் மேல் கோபம் இருந்தது. அது மட்டுமின்றி அங்கே இருந்த சாணக்கியா குடும்பத்தின் மேல் வெறுப்பு இருந்தது. அனைத்தையும் மொத்தமாக காட்டத் தொடங்கினாள். அவர்களை அவமானப்படுத்துவது போன்று தனது பேச்சினை ஆரம்பித்தாள். சாணக்கியா குடும்பம் கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய குடும்பம், உங்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்று ஆறுதலாக கேட்பது போன்ற குரலில் கேட்டாள். ஆனால் இவள் இகழ்ச்சியாக கேட்கிறாள் என்பது அங்கே இருந்த அனைவருக்கும் புரிந்தது. அவள் தொடர்ந்து பேசினாள். நீங்க உங்களோட ஃபீல்டுல இப்ப அடையாளமே இல்லாம போயிட்டீங்களா? இருக்கிற சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் இல்ல அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஃபீல்டுல இருந்து காணாம போனதா முடிவு பண்ணிட்டாங்களா? உங்களால மெடிக்கல் ஃபீல்டுல நிலைச்சு நிக்க முடியல. உங்களால புது மருந்து எதையும் லான்ச் பண்ணவும் முடியல. அதான் உங்களோட தோல்விக்கு எல்லாம் காரணம். இதுக்காக நீங்க யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. உங்க ஃபீல்டுல நீங்க புதுசா எதுவும் பண்ணாம இருந்ததுதான் உங்களோட தப்பு. நீங்க இங்க வர தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலையோ என்று சாவித்ரி அவர்களை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டினாள். வஞ்ச புகழ்ச்சி செய்து கொண்டிருந்தாள். அவளது குரலில் இகழ்ச்சியும் நக்கலுமே அதிகமாக இருந்தது. சாவித்திரியின் பேச்சை கேட்டவுடன் அங்கே வரிசையில் நின்ற அனைவரும் அதிர்ச்சி கலந்த புன்னகையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சாணக்கியாவிற்கு இது மிகப்பெரிய அவமானமாக போனது. இதுவரை அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிக்கியது இல்லை. மாநாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று கிளம்புவதற்கு தயாரானார். விரைவாக அந்த இடத்திலிருந்து திரும்பி நடக்க முயன்றார். இங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போதுதான் விஜய் தனது மீட்டிங்கை முடித்துவிட்டு கீழே செல்வதற்காக நடந்து வந்தான். ஒரே மாடியின் இடதுபுறம் அவன் மீட்டிங் நடந்த இடமும் வலதுபுறம் இவர்கள் மாநாடு நடக்கும் இடமும் இருந்தது. இருவருக்கும் கீழே செல்வதற்கான லிப்ட் மையத்தில் இருந்தது. அதனை அடைவதற்காக அவன் தனது மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே நடந்து வந்தான். அப்பொழுது வலது பக்கம் நடைபெறும் மாநாட்டை கவனித்தான். அங்கே அவனுக்கு பழகிய ஒரு உருவம் இருப்பது போல் தெரிந்தது. சற்று கவனித்து பார்த்தபோது அது கல்கியின் உருவம்தான் என புரிந்தது. அங்கு சாவித்ரி தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கண்ட விஜய்க்கு பாவமாய் போய்விட்டது. விஜய்க்கு பொதுவாக யாரையும் அவமானப்படுத்துவதும் ஏளனம் செய்வதும் பிடிக்காது. அது மட்டுமின்றி சாணக்கியா குடும்பமும் ஈஸ்வரன் குடும்பமும் தொழில் முறையில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அனைத்திற்கும் மேலாக இரண்டு குடும்பங்களுக்கும் நட்புறவு கூட இருந்தது. முந்தைய தலைமுறை வரை அந்த இரு குடும்பத்தாரும் மிகவும் நட்பாக பழகியிருந்தவர்கள்தான். இப்படி அவர்களை அவமானப்படுத்தும் நேரத்தில்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விஜய் முடிவு எடுத்தான். அது மட்டுமின்றி கல்கிக்கும் தான் திரும்பி உதவி செய்ய வேண்டும் என்று அவன் மனது அறிவுறுத்தியது. ஆகவே தன்னுடன் வந்த மேனேஜரை பார்த்து பேசினான். அவங்கள மாநாடு நடக்கிற இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க, நாம போய் என்னன்னு கேட்கலாம் என்று கூறினான். அதற்கு அவர் வாங்க சார், உங்களுக்கும் இங்க இன்விடேஷன் இருக்கு என கூறினான். மெதுவாக அந்த இடத்தை நோக்கி நடக்க தொடங்கினான். சாணக்கியா மிகவும் கோபத்துடன் அங்கிருந்து கிளம்ப தொடங்கினார். அப்பொழுது கல்கியின் குரல் கம்பீரமாக கேட்டது. மாமா, அந்த இன்விடேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க நாம போலாம் என்று கூறி அந்த மெயிலை எடுத்து காட்டினாள். சாவித்திரியை பார்த்து, உலகம் முழுக்க இருக்கிற மருத்துவத்துறையில இருந்து எங்க குடும்பத்துக்கு இன்விடேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல இதை தேடி எடுக்கத்தான் கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் இன்விடேஷன் வந்திருக்கும். எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும். அதனாலதான் லேட் ஆச்சு. கொஞ்சம் அடக்கமா இருந்தா நல்லா இருக்கும் என்று காட்டமாக கூறினாள். இதுவரை அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்த சாவித்ரி வாயடைத்து போய் நின்றாள். கல்கி காட்டிய மெயிலில் இருந்த QR கோட் ஸ்கேன் ஆகிவிட்டது. பின்னர் அனைவரும் உள்ளே செல்ல தொடங்கினார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காக வந்த விஜயும் அவனின் மேனேஜரும் அங்கே நடந்ததை கண்டார்கள். விஜய்க்கு மனதிற்குள் ஏதோ பளிச்சிட்டது. கல்கிதான் மயூரி என்று அவன் மனதில் இருந்த நூலளவு சந்தேகம் இப்பொழுது முற்றிலுமாக சென்றிருந்தது. மயூரிக்குத்தான் உலகம் முழுவதும் இருந்து இது போன்ற மருத்துவத்துறையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அவன் தெரிந்து வைத்திருந்தான். தன் கண் முன்னால் நடந்த விஷயத்தை கண்ட சாவித்ரி மிகவும் குழம்பி போனாள். ஏனெனில் அவர் வேலை செய்யும் எம்ஜி பார்மசியில் இருந்து சாணக்கியா குடும்பத்திற்கு எந்த ஒரு இன்விடேஷனும் செல்லவில்லை என்பது அவளுக்கு தெரியும். அவ்வாறு சென்றிருந்தாலும்
வேலை செய்யாத டம்மியான QR கோடை வைத்துதான் அனுப்பியிருப்பார்கள் என்றும் அறிந்திருந்தாள். ஏனெனில் இது அனைத்தும் சாணக்கியா குடும்பத்தை அவமானப்படுத்துவதற்காக அவர்கள் போட்டிருந்த திட்டமே. இதனை எப்படி கல்கி உடைத்தால் இதில் அவளின் கை எவ்வாறு செயல்படுகிறது என்று பலவாறு நினைத்து குழம்பினாள். ஆனால் சாவித்திரிக்கு எந்த ஒரு விளக்கமும் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் அதனை பற்றி சிந்தித்த பிறகு அந்த விருந்து நடைபெற்ற இடத்திற்கு உள்ளே நுழைய தொடங்கினாள். சாணக்கியா குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக சென்ற மேனேஜர், அவங்க உள்ள போயிட்டாங்க, நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படல சார், நாம திரும்பி போகலாம் என்று கூறினான். அதனை கேட்ட விஜய், நான் எப்படியாவது அவங்களுக்கு பதில் உதவி செய்யணும், வாங்க உள்ள போலாம், அங்க அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்கலாம், நமக்கு இன்விடேஷன் இருக்குல்ல, அது எடுத்து காட்டுங்க, உள்ள போலாம் என்று கூறிவிட்டு உள்ளே செல்ல தொடங்கினான். அங்கு நடந்த அனைத்தையும் கவனித்த சாணக்கியாவுக்கும் அவர்களின் மனைவி காயத்ரிக்கும் மிகுந்த ஆச்சரியமாக போனது. கல்கிக்கு மட்டும் அவர்கள் எப்படி இன்விடேஷன் அனுப்பினார்கள் என்று நினைத்து குழம்பிக் கொண்டே இருந்தார்கள். அதனை காயத்ரியும் கல்கியிடம் கேட்க தொடங்கினாள். உனக்கு மட்டும் எப்படி மெயில் வந்துச்சு என்று கேட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று கல்கிக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவள் அந்த நேரத்தில் உண்மையை வெளியிடுவதற்கு விரும்பவில்லை. என்ன சொல்லி தப்பிக்கலாம் என்று சில நொடிகள் சிந்தித்தாள். இறுதியாக, இந்த இன்விடேஷன் எனக்கு விஜய் தான் கொடுத்தாரு, அவங்க பையனுக்கு நான் பண்ண ஹெல்ப்புக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு என்று கூறினாள். அதனை கேட்டதும் சாணக்கியாவும் அவரின் மனைவி காயத்ரியும் திருப்தி அடைந்தார்கள். உண்மையில் கல்கிக்கு அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அப்படி ஒரு பொய் சொல்லிவிட்டால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தாள். ஏனெனில் அந்த இடத்திற்கு விஜய் வர மாட்டான் என்பதை அறிந்திருந்தாள். ஆனால் இவள் எதிர்பாராத விதமாக விஜய் அவர்களை தொடர்ந்து உள்ளே நுழைந்து விட்டான். அவன்தான் ஹோட்டலின் ஓனர் என்பதால் வரிசையில் காத்திருக்காமல் நேராக முன்னே வந்து தனது QR கோடை காட்டிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டான். உள்ளே நுழைந்த விஜய் அங்கிருந்த அனைவரையும் கவனிக்க தொடங்கினான். அந்த மாநாட்டில் இருந்த அனைவரும் மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்திருந்தார்கள். ஆண்கள் பெரும்பாலும் கோட் சூட் அணிந்திருந்தார்கள். பெண்கள் ஆடம்பரமான புடவையையும் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த ஒரு மெல்லிய உருவம் மட்டும் ஜீன்ஸ் பேண்டும் ஆண்கள் அணியும் சட்டையும் அணிந்து கொண்டு மிகவும் சாதாரணமாக இருந்தது. அனைவரையும் விட அவள் வித்தியாசமாக அந்த கூட்டத்தில் தெரிந்தாள். அவளின் மேல் விஜயின் கண்கள் நிலைத்தது. அது வேறு யாரும் அல்ல, கல்கிதான். சில கணங்கள் அவனை அறியாமல் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனின் தம்பி கல்கியிடம் சென்றால் பெண் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லியது நினைவுக்கு வந்தது. உடனே அவன் சற்று வாய்விட்டு சிரித்து விட்டான். அவன் சிரிப்பு சத்தம் கேட்டு முன்னால் சென்று கொண்டிருந்த சாணக்கியாவும் காயத்ரியும் திரும்பி பார்த்தார்கள். அந்த இடத்தில் விஜயை பார்த்ததும் அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். கல்கியும் அந்த இடத்தில் விஜயை பார்த்து பெரும் ஆச்சரியமடைந்தாள். அப்பொழுதுதான் சாணக்கியாவை பார்த்த விஜய், அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க என்று பேசத் தொடங்கினான். அவனை அங்கு கண்ட கல்கி சற்று அதிர்ச்சி அடைந்தாள்.